ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து வாட்ஸ்அப்பில் 2 புது ட்ரிக்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்டேட்டாக வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு அந்த 2 அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு சொன்னால் பெரும்பாலும் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. ஸ்டேட்டஸில் வந்து வீடியோஸ்கள் போட்டிருப்பாங்க, சம்டைம் வந்து நல்ல பிக்சர்ஸ்கள் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்போம், இந்த வீடியோஸை இந்த இல்லாட்டிக்கு அந்த பிக்சர்ஸை வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட நாங்கள் கேட்போம். கேட்குற அவங்க வந்து அதை எங்களுக்கு சென்ட் பண்ணினாங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை வந்து ஸ்டேட்டஸாக போடுற வழக்கம் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து மற்றவங்க அது இல்லாமல் என்னென்று வந்து இப்போ மற்றாக்கள் போடுற ஸ்டேட்டஸை வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணி எங்களோட ஸ்டேட்டஸாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லித்தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து ஈஸியாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும். ஸ்கிப் பண்ணினா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து விளங்காது. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் உங்களோட மை ஃபைல்ஸுக்கு போங்க. மை ஃபைல்ஸுக்கு போய்ட்டு இந்த செட்டிங்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, அதில் போயிட்டு பாருங்கள். ஸோ ஹிடன் சிஸ்டம் ஃபைல்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் டிசேபிளாக இருக்கும். நீங்கள் இதை எனேபிள் பண்ணி விடுங்க. எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ஹைட்டில் இருக்கிற எல்லாம் வந்து ஷோ ஆகி காட்டும். அதுக்கு தான் இதை வந்து நாங்கள் எனேபிள் பண்ணி விடணும். எனேபிள் பண்ணி விட்டு போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அதுக்கப்புறம் உங்களோட மை ஃபைல்ஸில் போய் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு சொல்லி இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சர்ச் பட்டன் இருக்கும். அதில் போய்ட்டு சர்ச் பாரில் போய்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்னு சொல்லி டைப் பண்ணி அந்த சர்ச் பாரில் பாருங்கள். பண்ணோன்னா உங்களுக்கு வரும் நிறைய இது வரும். அதில் இப்படி வர்ற வாட்ஸ்அப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே மேலே பார்த்தீங்கன்னா மீடியான்னு சொல்லியிருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லியிருக்கும். ஸ்டேட்டஸுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்த அவ்வளோ வீடியோஸ்கள், அவ்வளோ ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து பிக்சர்ஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ளே வந்து சேவ் ஆகி கிடக்கும். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி இதை வந்து உங்களோட கேலரியில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி கொள்ளலாம். கேலரியில் சேவ் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸாக யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். நாங்கள் அடுத்த இன்னொரு ட்ரிக் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால் இப்போ பெரும்பாலும் வந்து எல்லோரும் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து மேலே போனீங்கன்னு சொன்னால் அதில் செட்டிங்ஸ்ன்னு சொல்லியிருக்கும். செட்டிங்கில் போயிட்டு செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்தோன்னே ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு சொல்லியிருக்கும் பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து மேனேஜ் ஸ்டோரேஜ் இருக்கும். மேனேஜ் ஸ்டோரேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாரோட எவ்வளவு டேட்டாஸுக்கு வந்து செக் பண்ணியிருக்கீங்கன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். இதால் வந்து உங்களோட வாட்ஸ்அப் வந்து ஃபுல்லாகிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. இதால் உங்களோட வாட்ஸ்அப்பும் வந்து சரியான ஸ்லோ ஆகலாம், ஸ்டக் ஆகலாம். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு செட்டையும் வந்து நாங்கள் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இப்போ இதில் வரும். இதில் வந்தோன்னே நீங்கள் ஒரு செட்டை கிளிக் பண்ணுங்கள். ஒரு செட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு, என்னென்ன பிக்சர்ஸ் வந்திருக்கு, என்னென்ன வீடியோஸ் வந்திருக்குன்னு இருக்கும். அதை செலக்ட் ஓலை கொடுத்துட்டு டிலீட்னு மேலே இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அந்த செட்டில் இருக்க அவ்வளோ டீட்டெயில்ஸும் வந்து டிலீட் ஆகிடும். அதாவது ஃபோட்டோஸ் வந்து மற்ற வாய்ஸ் ரெக்கார்டுகள் எல்லாம் வந்து டிலீட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் உங்களோட மெமரி வந்து உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகிடும். க்ளீன் ஆகிடுச்சுன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து நல்ல ஸ்பீடாக வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்து அதே மாதிரி தான் அதில் போனீங்கன்னு சொன்னால் நெட்வொர்க் யூசேஜ்னு சொல்லியிருக்கு பாருங்கள், 2வது ஆப்ஷன். அதில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு கால்ஸ் வந்து, அதாவது உங்களுக்கு எவ்வளோ அவுட் கோயிங் கால்ஸ் வந்திருக்கு, இன்கமிங் கால்ஸ் வந்திருக்கு, அவுட் கோயிங் கால்ஸ் போயிருக்கு, அது மற்ற எவ்வளோ மீடியா வந்து நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கீங்க, ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்த மெசேஜ், மற்ற உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணின மெசேஜ்கள், மற்ற உங்களோட ஸ்டேட்டஸ், எத்தனை ஸ்டேட்டஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க, எத்தனை ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து நாங்கள் இதில் பார்த்துக்கொள்ள முடியும். அதாவது ஒரு டே இந்த ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் வந்து இப்போ அது வந்து எங்களுக்கு பார்த்தோன்னா அதுலேயும் வந்து டேட்டாஸ்கள் வந்து நாங்கள் கூட யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வகையில் வந்து இதை வந்து நாங்கள் ரீசெட் பண்ணணுமாடா, கீழே ரீசெட் ஸ்டெட்டிக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை போய்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாமே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண வலிக்கிட்டுரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ பொறுத்தவரையில் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.